வணக்கம். விருச்சிகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் யாருக்கும் தலை வணங்காத சிங்கம் போன்ற குணம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனா அதனை பார்த்து அனைவருமே இவன் எப்பொழுதுமே ஈகோ பிடித்தவன், யாரிடமும் அவ்வளவு எளிதில் பழக மாட்டான் என்று உங்கள் மீது ஒரு தவறான பிம்பத்தை அனைவருமே கட்டத்தான் செய்வார்கள். அதனை பார்த்து நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய மனதை நீங்கள் கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா நீங்கள் அப்படி இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த ஏமாற்றங்களும் துரோகங்களும் உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு காயங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கும். அதனால மட்டுமே தாங்க இந்த ஒரு நிலைமைக்கு நீங்க போயிருப்பீங்க. ஆனா நீங்க பிறந்ததிலிருந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் நீங்க இருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய கஷ்ட காலத்தையும் பொருளாதார பலவீனத்தையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு பணத்தை உங்க முன்னாடி காட்டி உங்களை தங்களோட அடிமை போல கட்டுப்படுத்த எத்தனையோ பேர் உங்களை முயற்சி செய்து நபர்களும் இன்னும் இருக்கத்தான் செய்வார்கள். உங்களிடம் போதுமான அளவுக்கு பணம் இல்லாததால் பணத்தை காட்டி உங்களை அவர்கள் பக்கம் இழுக்க வைப்பது, பணத்தை காட்டி உங்களை அந்த ஒரு வேலை செய் இந்த ஒரு வேலை செய் என்று முன்காலங்கள்ல எத்தனையோ நபர்கள் உங்களை அடிமை போல நடத்தி கொண்டே தான் இதுவரைக்கும் இருந்தார்கள். நான் காசு தரேன், நான் சொல்றபடித்தான் நீ கேட்கணும்னு உங்களுடைய சுயமரியாதையை கூட மிதிக்க பார்த்த நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனா பணத்தை யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், சுயமரியாதையை ஒரு முறை இழந்துவிட்டால் அதை மீண்டும் சம்பாதிக்க முடியாது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அப்போ நீங்க சூழ்நிலை கைதியா நின்னது தான் உங்களுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு சாபமாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டிருக்கும். இனிமேலும் நீங்கள் எவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் அந்த ஒரு பெயரானது உங்களை விட்டு போகாது என்பதை மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேலாவது இப்போது இருந்தாவது நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள் என்றால் முடிந்த அளவுக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி மாற்றிக்கொள்வது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கிற மிக முக்கியமான எச்சரிக்கை என்ன தெரியுமா? இனி வரக்கூடிய நாட்கள்லையும் அதே போல பணத்தை வச்சு உங்களை விலைக்கு வாங்கவோ கஷ்டப்படுத்தவோ சிலர் முயற்சி செய்வாங்க. அந்த ஒரு இடத்துல நீங்க உஷாரா இருக்கணும். உங்களுடைய சுயமரியாதை யாருக்காகவும் நீங்க அடக வைக்க கூடாது. ஒரு முறை சுயமரியாதை போயிட்டு அப்படின்னா மீண்டும் அதை தன் பக்கம் கொண்டு வருவது மிகவும் ஒரு பெரிய சவாலாகவே வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும் என்பதை மனதில் வைத்து நீங்கள் செயல்படுவது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில துரோகமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கும். விருச்சிகம் ராசி என்பர்களை சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அது நமக்கு பெரிய ஒரு இழப்பாகத்தான் வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் காலம் கடந்த பிறகு பார்க்கும் பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு காரணமாகவே நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு ஏமாற்றமோ இழப்போ நடக்கும் பொழுது அது அந்த ஒரு நேரத்துல நமக்கு மனவலியை கொடுத்தாலும் மனவலியை கொடுத்தாலுமே நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அந்த ஒரு வழியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று மீண்டும் நீங்க எழுந்து ஓடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படி மீண்டு எழுந்து ஓடுவதற்கு காரணமாக இருப்பது அந்த ஒரு நபரினால் ஏற்பட்ட ஏமாற்றத்தாலேயோ அந்த துரோகத்தாலேயோ மட்டுமே தாங்க இருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா நல்ல சில விஷயங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொள்வீங்க. உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு துரோகம், ஒரு ஏமாற்றம், ஒரு பிரிவு உங்களுடைய எண்ணங்களையே நிச்சயமா மாற்றி போட்டிருக்கும். முன்பு இருந்த நீங்கள் இப்போது கிடையாது. வாழ்க்கையை பார்க்கும் இடமே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறி இருக்கும். எனவே முன்பு போல உங்களை நீங்கள் இப்பொழுது காட்டிக்கொண்டால் மட்டுமே உங்களுக்கான தனி மரியாதையும் உங்களுக்கான உங்களுடைய சுய மரியாதையும் இப்பொழுது காப்பாற்றப்படும். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு நிச்சயமா அடகு வைக்கப்படும் என்பதில் ஒரு கவனத்தை நீங்கள் வைத்திருப்பது மிகப்பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். முன்பு அனைவரையும் மகிழ்விக்க நினைத்த நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்திருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துட்டீங்க. சில மனிதர்கள் பார்த்து திருந்துவாங்க, பட்டு திருந்துவாங்க. ஆனா நீங்க இரண்டையுமே வாழ்க்கைக்குள்ள பட்டுட்டீங்க. இனிமேலாவது வாழ்க்கைக்குள்ள யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், யாரிடம் எப்படி பழக வேண்டும், யாரை எந்த இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சனி பகவானின் தாக்கம் வாழ்க்கையில கடினமான அனுபவங்களை கொடுத்தாலும் அதை ஒரு நேரத்துல முதிர்ச்சியையும் வலிமையையும் தரும் என்று அனைவராலுமே நிச்சயமா கூறப்படுது. அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் சனி பகவான் உங்களை சோதித்தார்தான். ஆனா அந்த சோதிப்பு உங்களை சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே தான் இருந்தது என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகளால் ஆதரவான சூழ்நிலைகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்பட்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடத்தவும் ஆரம்பிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தொழில் நிமித்தமான முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த கவனங்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உருவாக்கும். விவசாய பணிகளில் மேன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். மனதளவில் புத்துணர்ச்சியுடன் நீங்கள் காணப்படக்கூடிய ஒரு நபர்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க வலம் வருவீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாக ஆரம்பிக்கும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்து அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே மாதிரி உங்களை தவறாக புரிந்தவர்கள் மீண்டும் பேச வரக்கூடிய சூழல்களும் இப்பொழுது உருவாக்கலாம். உங்களுடைய நேர்மையான குணத்தையும் பாசத்தையும் தப்பா புரிஞ்சிட்டு உங்க மேல வீண் பழி போட்டு உங்களை ஒரு தப்புக்காரனாக சித்தரிக்க நினைச்சு உங்களை விட்டு விலகி போனவங்க நிறைய பேர் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அவங்க யாரு என்னன்னு இந்த ஒரு நேரத்துல நீங்க நிச்சயமா புரியவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க எல்லாருமே இப்போ தங்களோட தவறை உணர்ந்து உங்ககிட்ட மறுபடியும் பேச வரக்கூடிய ஒரு சுமூகமான சூழலை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுப்பாங்க. எனவே அந்த நபர்களிடம் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி மறுபடியும் பழைய மாதிரி நீங்க பழகவும் வேண்டும். அன்னைக்கு நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு அவங்க உங்ககிட்ட சரணடைய போறாங்க. உங்களுடைய நியாயமும் உங்களுடைய தர்மமும் இப்போ உலகத்துக்கு முன்னாடி நிரூபிக்கப்படும். இருந்தாலுமே நீங்க எப்பொழுதுமே உண்மைக்கு மட்டுமே தாங்க உண்மைக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கக்கூடிய நபர் என்பதை மற்றவர்கள் இந்த ஒரு நாளில் தான் புரிந்து கொள்வார்கள். மூன்றாவது நபரினால் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் ஏற்பட்டிருக்கும். அது அனைத்துமே இப்பொழுது விலகப் போகுது. உங்களை வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சவங்க முன்னாடியே நீங்க யாருன்னு கெத்தா நிரூபிக்கக்கூடிய ஒரு காலம் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு காலத்தை மட்டும் நீங்க சரியான முறையில பயன்படுத்தி பாருங்க. அது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லதையும் நல்ல விதமான ஒரு காரியத்தையும் உருவாக்கி கொடுக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்முடைய உண்மை புரியாமல் சிலர் நம்மை விட்டு விலகி போகத்தான் செய்வாங்க. நீங்க செய்த நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ளாமலும் உங்களுடைய அமைதியை தவறாக புரிந்து கொண்டவர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். ஆனா உங்களுடைய மனதில் எந்த தவறும் இல்லாமல் இருந்தாலுமே மற்றவங்களின் எண்ணங்கள் காரணமாக சில உறவுகளில் இடைவெளிகள் இதுவரைக்கும் ஏற்படத்தான் இருக்கும். ஆனா காலம் செல்ல செல்ல உண்மையானது சில நபர்களுக்கு மெதுவாகத்தான் புரியும். உங்களுடைய செயல்களும் அப்படித்தான் உங்களுடைய குணத்தையும் இப்பொழுது நிரூபிக்க தொடங்கும். இனிமே உங்களை தவறாக புரிந்து கொண்ட சிலர் மீண்டும் உங்களை அணுகக்கூடிய ஒரு சூழல் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது இன்னும் நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.